ஹே ஹாய் கேஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மூவி. அதாவது இந்த படத்துல வர நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பயங்கரமான பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னே சொல்லலாம். அவருக்கு இந்த மாதிரி பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் மேல ரொம்ப கிரேஸ் இருக்கு. இவர் எங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குதோ அங்க எல்லாம் போய் தீவிரமா அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதனாலேயே இவருக்கு ஆர்வம் இதுல ரொம்ப அதிகம். ஆனா இவர் போற இடம் எல்லாமே அவ்வளோ ஹாரிஃபிக்கா இல்லாம கொஞ்சம் மைல்டா சிலதெல்லாம் இல்லாமலே இருக்கும். அந்த மாதிரி நினைச்சுதான் ஒரு ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து போவாரு. அந்த ரூமோட எண் 4008. அந்த ஹோட்டலோட மேனேஜரே இந்த ரூம்குள்ள போகாதீங்கன்னு இருப்பாரு. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ அதுக்குள்ள போவாரு. அந்த மாதிரி அதுக்குள்ள போய் அவருக்கு என்ன ஆச்சு, மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அதுக்குள்ள உண்மையிலேயே ஏதாவது இருக்கா, இல்ல அதுல இருந்து நம்ம ஹீரோ வெளியில வராம போயிட்டாரா, இத பத்தி எல்லாம் பயங்கரமா நடுவில் ஒரு ட்விஸ்டோட சொன்ன கதை தான் 4008. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு இடத்த காட்டுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மலைக்கு நடுவுல காரை ஓட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வருவாப்ல. நம்ம ஹீரோ பேரு மைக் என்ஸ்லின். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், ஒரு ரைட்டர், ஏன் நிறைய பேர் கோஸ்ட் ஹண்டர் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவோட வேலையே எந்தெந்த ஹோட்டல்ல எல்லாம் ஹாண்டட் அப்படிங்கிற அந்த நியூஸ் கேள்விப்படுறாரோ அந்தந்த ஹோட்டலுக்கெல்லாம் அவர் போய் ஒரு நாள் நைட் அங்க ஸ்டே பண்ணி அப்படி அங்க உண்மையிலேயே பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு தரவை செக் பண்ணி அதை அவரோட புக்ல வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுவாரு. அண்ட் அந்த வகையில ஃபேர்ஃபீல்ட் கவுண்டில இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி அவர் ரிசப்ஷன் கிட்ட வந்த உடனே ஒரு ஃபேமிலி தான் அந்த ரூம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே இவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்த உடனே அந்த ஹாண்டட் கதையை பத்தி பயங்கரமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஈவன் அந்த ரூம்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு போட்டோஸையுமே காட்டுவாங்க. அதுல பேய் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டும்போது இந்த போட்டோ நீங்க எங்க எடுத்தீங்களோ அந்த ரூமோட சாவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு நாங்க முக்கியமா ஒன்னு சொல்ல விரும்பிக்கிறோம், நீங்க அந்த சாவியை உள்ளால வச்சு தாள் போடுங்க, அப்பதான் நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா, ஆனா அதுக்கு நீங்க முதல்ல சாவி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சாவி வாங்கிட்டு அவர் ரூமுக்கு போறாரு. அந்த மாதிரி அவரோட ரூம்குள்ள போன உடனே அவரோட மெயின் திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுக்கிறாரு. அதுல வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு, ஒரு டார்ச் இருக்கும், அதுக்கப்புறம் கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஒரு டிவைஸுமே இருக்கும். இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்து வச்சு ஆன் பண்ணி அங்க உண்மையிலேயே பாராநார்மல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு அவர் செக் பண்றாரு. அவரும் வெயிட் பண்றாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல பெட்ல படுத்து தூங்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து அவர் கிளம்பவும் செய்யறாரு. அவர் போகும்போது அவரோட வாய்ஸ் ரெக்கார்டர்ல அவர் என்ன பேசுறாருன்னா, நான் போய் பார்த்த வரைக்கும் அங்க எதுவும் பெருசா இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஒரு புக் ஸ்டோரை வந்து காட்டுவாங்க. அங்க முன்னாடி ஷோகேஸ்ல 10 ஹாண்டட் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு புக்ஸ் இருக்கு இல்லையா, இது எழுதுனது எல்லாமே நம்ம ஹீரோ தான். சோ அவர் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்காருன்னா, இந்த புக் சைனிங்னு ஒரு ஈவென்ட் இருக்கும். எல்லா புக் ஷாப்ஸ்லயுமே ஆர்த்தர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து சொல்லிட்டு போகும்போது அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு இவரும் வந்து பயங்கரமா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரு. அங்க நிறைய கூட்டம் இருக்கும்னு பார்த்தா வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. சோ அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து நேரா தலைவன் எங்க போறான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு போறாரு. எதுக்காகனா சர்வ் பண்ண. எல்லாருமே அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வானத்துல வந்து ஒரு ஃபிளைட் போகும். அதுல என்னமோ எழுதி இருக்கும். இதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவரை பயங்கரமா தாக்கிடும். அந்த அலை மோதனதுல அவர் அப்படியே கரையில வீசப்படுவாரு. எல்லாரும் வந்து அவரை செக்கும் பண்ணுவாங்க. ஆனா நல்ல வேளை நம்ம ஹீரோக்கு வந்து பெருசா எதுவும் ஆயிருக்காது. அங்கிருந்து நேரம் இவர் எங்க போறாருன்னா போஸ்ட் ஆபீஸ்க்கு தான் போறாரு. அங்க போன உடனே அவருக்கு வந்து போஸ்ட் எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒருத்தன், எங்க பாருங்க என்ஸ்லின், நீங்க எழுதின அந்த புக்கு 10 ஹாண்டட் மேன்ஷன், அதை படிச்சா பாருங்க பயங்கர த்ரில்லர், செம்மையா இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு. அங்க போய் ஒவ்வொரு போஸ்ட் கார்டா பாக்குறாரு. இவருக்கு வந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்தா இந்த மேரேஜ் இன்விடேஷன், ஜாப் லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சா வந்தது எல்லாமே ஹோட்டல்ஸ் கிட்ட இருந்து, அதுவும் அவங்களோட ஹாண்டட் ரூம்ஸை பத்தி அதுல போட்டிருக்கும். அதுல வந்து ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அவரை வந்து போஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கும் போது எதுவுமே அவரை வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காது. ஒன்னு தவிர டால்பின் ஹோட்டல் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா எழுதியிருக்கும், டோன்ட் என்டர் 4008 அப்படின்னு எழுதியிருக்கும். தலைவன் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து புக் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போய் அந்த ஹோட்டலுக்கு வந்து கால் பண்ணி இந்த ரூம் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட ஜெனரல் மேனேஜர் கிட்ட போனை கொடுத்துருப்பாங்க. அவரும் கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு 4008 அந்த ரூம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது இப்போ அன்அவைலபிளா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏங்க நான் இன்னும் டேட்டே சொல்லியே அதுக்குள்ள அன்அவைலபிள்ங்கிறீங்க, சரி சனிக்கிழமை வச்சுப்போமே
அது அன்அவைலபிளா இருக்கு. அதை தொடர்ந்து வர செவ்வாய்க்கிழமை இருக்காது. சரி அடுத்த மாசம், ஏன் அடுத்த சம்மர், இந்த மாதிரி அவர் கேட்கும்போது அவர் போனை வந்து கட் பண்ணிடுறாரு. அண்ட் நம்ம ஹீரோக்கு கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகுது. அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா அந்த 1408 அந்த ஹோட்டல் ரூமை பத்தி அவர் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்றாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு நியூஸ்ல ஒரு ஃபேக்டரி ஓனர் ஜன்னல் வழியா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கோம். அதையும் வந்து அவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுவார். அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இதுல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு கூட ஒரு லாயருமே இருப்பாரு. இப்போ இந்த டால்பின் ஹோட்டலை பத்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அந்த லாயர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் ஆக்குபை பண்ணாம இருக்கும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் உங்களுக்கு தர மறுத்துட்டாருன்னா கண்டிப்பா நீங்க வந்து இதை பத்தி கேஸ் போடலாம், இது சிவில் ரைட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரே குஷி. இதெல்லாம் சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, ஏன் என்ஸ்லின் நீ கண்டிப்பா இங்க வரணுமா, இது நியூயார்க், இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ லில்லிக்கு கூப்பிடலான்னு இருக்கியா என்ன? இல்ல நான் நியூயார்க் வந்துட்டு இப்ப போயிருவேன், அதனால லில்லி எல்லாம் கால் பண்ணி தேவையில்லாம அவளை தொந்தரவு பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பேச்சுலர் கிடையாது, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கும். என்ன ஆயிருக்கும்னா ஒரு இன்சிடென்ட் அப்போ அவரோட பொண்ணு கேட்டி இறந்து போயிருப்பா. அதனாலே இவருக்கும் அவரோட மனைவிக்கும் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. பட் இன்னும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க, பட் பிரிஞ்சே தான் இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நியூயார்க் சிட்டில இருக்கிற டால்பின் ஹோட்டலை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் வராரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க, பயங்கரமான கூட்டமெல்லாம் இருக்கு. அவருமே ரிசப்ஷன்ல போய் இந்த மாதிரி எனக்கு 1408 ரூம் வேணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவருமே பேரை சொல்லும்போது அந்த பேரை அடிச்ச உடனே இவரோட பேருக்கு கீழே இவரை நீங்க செக் இன் பண்றதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கிட்ட இதை பத்தி பேசணும்னு போட்டிருக்கோம். சோ இதை பார்த்த உடனே அந்த அம்மாவும் ஒரு நிமிஷம் இருங்க மேனேஜர் வருவாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா போய் கூட்டிட்டு வரும்போது அவருமே வராரு. அந்த மேனேஜர் பேர் வந்து ஓலின். வாங்க மிஸ்டர் என்ஸ்லின், எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டின்னர் ரிசர்வேஷன் வேணுமா, தியேட்டர் டிக்கெட்ஸ் வேணுமா, இல்லைன்னா நெக்ஸ்ட் கேம்ஸ் இருக்கே அதுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணுமா, எது வேணாலும் கேளுங்க, ஐ எம் அட் யுவர் சர்வீஸ். இல்ல எனக்கு தேவையே 1408ஓட கீ மட்டும்தான், அதை மட்டும் கொடுங்க, வேற எதுவுமே வேண்டாம். அடட என்னங்க நீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஹோட்டல் ரூம் இருக்கு, அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இல்ல 1408 ப்ளீஸ். அதை வந்து பார்த்துட்டு மிஸ்டர் ஓனின் என்ன சொல்றாருன்னா, நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா என்னோட ரூமுக்கு வரீங்களா, நம்ம ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லதுதான் அப்படின்னு இவருமே போறாரு. சோ அவங்க வந்து பேசிப்பாங்க, பயங்கரமா பேசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் இது வந்து 1938ல செஞ்சது, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது, இதோட விலை மட்டுமே $800. நீங்க அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த ரூம்ல தங்கணுமே. சரி எவ்வளவு நேரத்துக்கு? இல்ல நான் எப்பவும் போல ஓவர் நைட் அங்க தங்கறதுக்கு தான். ஓ அப்படியா? ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே 1 மணி நேரத்தை தாண்டினதே இல்லை அந்த ரூம்ல. இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவரை பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிடுறாரு. இப்ப எதுக்காக கலாய்க்கிறீங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு ஜென்டிலா அதை பத்தி விலாவரியா சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நம்ம 2 பேர்த்தோட கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு இந்த ஹோட்டல் மேலேயோ உங்க மேலேயோ அக்கறையே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா நீங்க அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போகக்கூடாது, அதுவும் குறிப்பா 1408ல. ஏன்னா என்னால அங்க போய் சடலத்தை எடுத்துட்டே இருக்க முடியாது எப்ப பார்த்தாலும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மேனேஜர், அட்வைஸ் பண்ற கைட் கிடையாது. ஆல்ரெடி அங்க நிறைய பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு அந்த ரூம்ஸை பத்தி. ஓ அப்படி பார்த்தா நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அந்த ரூமை பத்தி. நீங்க அதுல வெறும் பாதியோட டெட்ஸை தான் கணக்கு வச்சிருப்பீங்க. அதுல 22 நேச்சுரல் டெத்ஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லையே எனக்கு தெரியாதே, ஏன்னா நியூஸ் பேப்பர் அதை பத்தி எதுவுமே எழுதல. ஓவராலா 56 பேர் அதுல உயிர் இழந்திருக்காங்க. அங்க நடந்த எல்லா இறப்புக்குமே நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஹார்ட் அட்டாக், இன்னொன்னு பிளட் ஸ்ட்ரோக், ஏன் ஒருத்தர் மூழ்கியும் போயிருக்காரு. ஏன்னா மூழ்கி போயிருக்காரா, அவரோட சிக்கன் சூப்ல அவர் மூழ்கி போய் இறந்து போயிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லா டெத்ஸ் அப்ப எடுத்த போட்டோஸையுமே அவர் ஒரு பெரிய புக்கா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை நம்ம ஹீரோக்குமே கொடுக்குறாரு. அந்த ஆள் இவ்வளோ சொல்லியுமே கூட நம்ம ஹீரோ என்ன தெரியுமா கேட்பாரு, இது நல்லா இருக்கு, அதனால 1408ஓட கீ கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மனுஷன் செம்ம காண்டாயிடுறாரு. இங்க பாரு, ஸ்கூல் குழந்தை மாதிரி அட்டம் பிடிக்காத, உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம், அந்த கீயை மட்டும் கொடு மிஸ்டர் என்ஸ்லின், கீயை மட்டும் கொடுங்க, அப்பனா நீ இதுல இருந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. கண்டிப்பா சரின்னு மிஸ்டர் ஓலினுமே என்ன பண்றாருன்னா அங்க போய் அந்த சாவி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா லிஃப்ட்ல ஏறி அந்த 1408 இருக்கிற அந்த ஏரியாக்கு வந்து வராங்க. அதாவது அது 13th ஃப்ளோர்ல இருக்கு. அண்ட் அந்த 13வது ஃப்ளோருக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, உங்க ஃப்ளோர் வந்துருச்சு, ஆனா இதுக்கு மேல என்னால வர முடியாது. ஏன் என் வாழ்நாள்ல இது வரைக்கும் 1408 கிட்ட
இவ்வளவு தூரம் வந்ததில்ல. சரி உங்களை நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து போகும்போது, இங்க பாருங்க மிஸ்டர் என்ஸ்லின், தயவு செஞ்சு இத பண்ணாதீங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. சரி நான் கால் பண்றேன், நீங்க அந்த நெக்ஸ்ட் டிக்கெட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து படிச்சுக்கிட்டே அந்த ரூமுக்கு போகும்போது இவரு சுத்தி சுத்தி வந்த இடத்துக்கே வந்து நிப்பாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப என்ன பண்றாரு, அந்த ரூமை தேடி போகும்போது அந்த ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்மணி அவங்க குழந்தைய கூட்டிட்டு உள்ள போவாங்க. இதை நம்ம ஹீரோவுமே பாக்குறாரு. சோ ஒரு வழியா அந்த 1408 அந்த ரூம் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த கீயை எடுத்து அதை ஓபன் பண்ணும்போது அந்த டிரான்சிஷனே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். உள்ள ஒரே இருட்டா இருக்கும். லைட்டை போட்டதுக்கு அப்புறமா அங்க ஒன்னும் பெருசா நடந்த மாதிரியே தெரியாது. இன்னும் அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அந்த ஒவ்வொரு ரூமையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்க என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. முதல்ல எடுத்த உடனே பாத்ரூமுக்கு போறாரு. அங்க எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்கு போவாரு. அவர் தன்னோட வாய்ஸ் ரெக்கார்டர்ல என்ன சொல்றாருன்னா இது ஜஸ்ட் ஒரு ரூம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல பெட்ரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ராக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிள்ல எப்பவும் போல அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இவர் அதை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ரெஃப்ரிஜரேட்டருமே இருக்கும். அங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸுமே இருக்கும். பக்கத்துல இந்த ரூமோட ஏசி கன்வெர்ட்டரும் இருக்கும். ஆனா அதுல வந்து டிகிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் ஹாட்டா. அதனாலே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வேர்க்கவும் செய்யுது. அண்ட் அதுக்கப்புறமா அங்க 2-3 பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு கப்பல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருல வந்து ஒரு பாட்டிமா குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரியும் பக்கத்திலேயே ஒரு பெண்மணி அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்டிங் த ஃபேமஸ் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா விண்டோ ஓபன் பண்ணி எட்டி பார்க்கும்போது அங்க எப்பவும் போல வண்டிகள் போயிட்டும் வருமா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ரூமோட கண்ணாடி இருக்கும். அதை பத்தி நம்ம ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியோ ஆன் ஆகி தானா பாட ஆரம்பிச்சிடும். நம்ம தலைவன் பயந்து போயிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம பெட்ல 2 சாக்லேட்ஸுமே இருக்கும். இதை எல்லாத்தையுமே அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இங்க எவனோ ஒருத்தர் இருக்கான், இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லா அவர் வந்து தேடுறாரு அவனை. ஆனா எங்க தேடியுமே அவனை காணோம். அது மட்டும் இல்லாம மேல ஒரு வெண்ட் இருக்கும். அதுலயும் போயிருக்க சான்ஸ் இல்ல, ஏன்னா அது லாக் ஆயிருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, எங்கேயுமே அவனை காணோம். அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு பயங்கரமா வேர்க்கவும் செய்யுது. அந்த மீட்டரை ஏத்தி பாக்குறாரு, அது ஏறுற மாதிரியே தெரியல, ஸ்டக் ஆகி நிக்குது. சரின்னு உடனே என்ன பண்றாருன்னா இதை பிக்ஸ் பண்றதுக்காக அவர் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா குட் ஈவினிங் சார், நீங்க என்ன செக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன? செக் அவுட்டா? இல்ல கிடையவே கிடையாது, எனக்கு தேவையெல்லாம் ஒருத்தனை அனுப்பி இங்க இருக்கிற ஏசியை பிக்ஸ் பண்ண சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பயங்கரமா சொல்றானுங்க இந்த ரூமை பத்தி. அதுக்கு ஒரு என்ஜினியரை ரிப்பேர் பண்றதுக்கு அனுப்பவும் செய்யறாங்களாமா. சோ இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா இங்க நம்ம வந்ததே இந்த ஸ்டோரியை எடுக்கிறதுக்காக தான். அதனால இந்த ஸ்டோரி எடுக்கிறதுக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ரேடியம் லைட்டை எடுத்து அங்கெல்லாம் அடிச்சு பார்க்கும்போது அங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரத்தக்கரைகள், கைரகைகள் இது எல்லாமே இருக்கு. அங்க ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாடிகளை டிஸ்போஸ் தான் பண்ணிருக்காங்க, அந்த இடத்த கிளீனே பண்ணல. இந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு லைட் ஆன் பண்ணும்போது அப்பதான் அவர் ஒன்னு நோட்டீஸ் பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு கப்பல் போட்டோ இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கோணையா இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. உடனே அதை போய் அவர் நேர்படுத்திட்டு அதை பத்தி லைட்டா டிஸ்கஸும் பண்றாரு. அது ஏன் சரிஞ்சு போச்சு இதை பத்தி பயங்கரமா அவர் யோசிக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ஏசி ரிப்பேர் பண்றதுக்காகவே ஒரு என்ஜினியர் வந்திருப்பாரு. ஆனா அந்த டோர் வந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமா லாக் ஆயிருக்கும், அதை திறக்கவே முடியல. ஆனா எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு அதை திறந்துருவாரு. சரி இங்க வாங்க, இந்த பாக்ஸ் இங்க தான் இருக்கு, இதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து அந்த ரூம் சுத்தி சுத்தி பாக்குறான். இங்க பாருங்க இந்த பாக்ஸ் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு, ஆனா நான் இந்த ரூம்குள்ள வர மாட்டேன்ப்பா. ஏன்டா நீ அங்க இருந்து 5 இல்ல 6 அடியோ எடுத்து வச்சுன்னா அந்த பாக்ஸ் கிட்ட வந்துடலாம். இல்ல என்னால வர முடியாது, நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் எப்படிடா அதை நீ வந்து ரிப்பேர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் இங்க இருந்தே சொல்றேன், நீ அதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவர் சொன்ன மாதிரியே அந்த பேனலை கழட்டி அங்க லைட்டா தட்ட சொல்லுவாரு. அதை தட்டின உடனே ஏசி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடேங்கப்பா சார், உண்மையிலேயே நீங்க ஒரு ஜீனியஸ் தான், ஒரு ஜென்டில்மேன், எங்க உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணோம். வெளியில போய் பாக்குறாரு, அந்த ஆளை அந்த இடத்த விட்டே ஓடிட்டாரு. சோ டோர்ல சாத்தின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரூமுக்கு வராரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா மிஸ்டர் ஓலின் கொடுத்தா அந்த சரக்கையுமே எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை கிளாஸ்ல ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த ரேடியோ ஆன் ஆகி பயங்கரமா பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோக்கு இந்த தடி தூக்கி வாரி போட்டுரும். அதுலயும் அந்த ரேடியோல ஒரு பாட்டு பாடும் பாருங்க, இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வெயிட் பண்ணு அப்படின்னு
பாடுது. உடனே நம்மால என்ன பண்றாருன்னா அந்த ரேடியோ ஆஃப் பண்றாரு. ஆனா இப்ப திடீர்னு அந்த ரேடியோல ஒரு கிளாக் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா பயங்கரமா ஆடி 60 மினிட்ஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து சேருது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம். இது வெறும் கிளாக் கிடையாது, இப்ப இது கவுண்ட் டவுனா மாறிடுச்சு. சோ இது என்னன்னு தெரியுதா? இததான் மிஸ்டர் ஓலின் சொல்லிருப்பாரு. உனக்கு எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஹோட்டல் ரூம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பாரு, ஓவர் நைட்டுக்கு வேணும்னு சொல்லிருப்பாரு இல்லையா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, எவனுமே 1 மணி நேரத்தை தாண்டதில்லைன்னு சொல்லிருப்பாரு. அந்த 1 மணி நேரம் தான் இது. அதையே தான் நம்ம ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்டர்லயும் சொல்றாரு. அண்ட் இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவருக்கு காது கேட்காம போயிரும். ஜன்னல் எட்டி பாக்குறாரு, அங்க வண்டிகள் போற சத்தம் எதுவுமே அவரோட காதுகளுக்கு விழுகல. சரின்னு அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப போகும்போது அந்த விண்டோவோட டோர் தானா மோதி அவரோட கையை காயப்படுத்திடும். நம்ம ஹீரோ பயங்கரமா கதறாரு. உடனே என்ன பண்றாருன்னா டவல்ல போய் தொடச்சிட்டு சரி கொஞ்சம் தண்ணி காட்டலாம் அப்படின்னு டேப்பை ஓபன் பண்ணா அதுல கோல்டு வாட்டருக்கு பதிலா பயங்கர சூடோட தண்ணி வருது. அவ்வளவுதான் தலைவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவரோட ரூம்க்கு வந்து ஒரு கர்ச்சீப் எடுத்து அந்த காயத்துல கட்டிக்கிறாரு. இப்ப மறுபடியும் அந்த ரேடியோ என்ன பாடுது தெரியுமா, இன்னும் ஆரம்பிக்கல இப்பதான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அது பாடுது. நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி என்ன பண்றாருன்னா அந்த ரேடியோவை பிளக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிளக்க புடுங்கி விட்டுருவாரு. ஆனா அதை புடுங்கினதுக்கு அப்புறமும் கரண்டே இல்லாம அந்த கிளாக் ஓடுது. அண்ட் இந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் காலுமே வரும். ஆனா எடுத்து பார்த்தா இந்த டெலிபோன் அடிக்கல, இன்னொரு டெலிபோன் தான் அடிக்குது. சோ அப்படி போய் அந்த போன் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண சாண்ட்விச் டிலே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த சாண்ட்விச்சுமே ஆர்டர் பண்ணலையே. சரி அதெல்லாம் விடுங்க, இங்க பாருங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் இப்பவே செக் அவுட் பண்றேன், தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா காலை கட் பண்ணிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா பேக் எல்லாம் எடுத்துட்டு டோரை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டோர் ஓபன் ஆகுற மாதிரியே தெரியல. அவர் கீழே கீ வச்சிருப்பாரு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து போட்டு பாக்குறாரு, அந்த கீ உடைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோவை என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஹேண்டில் பாரே கழுண்டு கீழே விழுந்துரும். சோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பயந்து போயிடுறாரு. பயங்கரமா கத்தி கதறி அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. இது வேலைக்காகாதுன்னு என்ன பண்றாருன்னா ஜன்னல் இருக்கும் இல்லையா, அது வழியா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற எவனோட காதுக்கும் எதுவுமே கேட்கறது இல்ல. அப்பதான் பாக்குறாரு ஆப்போசிட்ல ஒரு ரூம்ல ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா சார்னு அந்த ஆளை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளுமே வந்து எந்திரிக்கிறான். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் கை காட்டுறாரோ அந்த ஆளும் அப்படியெல்லாம் கை காட்டுறான். அண்ட் இது இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. எப்படி இருக்கும் பாருங்களேன், அவர் எப்படியெல்லாம் கை அசைக்கிறாரோ அப்படியெல்லாம் அவரும் அசைக்கிறாரு. ஆனா மூஞ்சி சரியா தெரியாது. இவர் என்ன பண்றாருன்னா ரிஃப்ளெக்ஷன் தானே, தான் மூஞ்சிக்கு லைட் அடிச்சா அங்கேயும் லைட் எரியும்னு லைட் எடுத்து அவரோட மூஞ்சிக்கு அடிப்பாரு. அந்த சமயத்துல அவனோட மூஞ்சியுமே தெரியும் அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனா அந்த சமயத்துல நல்லா பார்க்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் அவரை அட்டாக் பண்ண வர்ற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா உண்மையிலே இங்க ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ அந்த மூளைக்கு போகும்போது அவனை அந்த இடத்துல இருந்தே காணோம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஜெர்க் ஆயிடுறாரு. இப்ப என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகல. அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு பொருளை தூக்கி வீசும்போது அது கீழே போய் விழுகிறதுக்கு முன்னாடியே அது காத்தோட காத்தா போயிடும். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுனா ஒரு பொண்ணோட குரல் வந்து கேட்கும். இவர் வந்து மூளைக்கு போய் பயந்துகிட்டு நடுங்கி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க மேல ஒரு வெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வெண்ட்டை நல்லா பாருங்களேன், அங்க ஒரு ஸ்பை கேம் இருக்கும். சோ இதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, ஓகே இது எல்லாமே பிளான்டு தான், மிஸ்டர் ஓலின் தான் இதுக்கெல்லாம் காரணம். இங்க பாருங்க ஆடியன்ஸ், மிஸ்டர் ஓலின் ஏதோ பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஏமாத்துறதுக்காக இங்க ஸ்பை கேம் வச்சு என்ன பயமுறுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் குடிச்சிருப்பாரு இல்லையா ஆல்கஹால், அதையுமே பார்த்துட்டு கண்டிப்பா இது ஆல்கஹாலோட வேலையும் தான், அந்த ஆல்கஹாலை குடிச்சனாலதான் எனக்கு இப்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, இது எல்லாமே பிளான்டு தான், இது எதுவுமே ஹாண்டட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா டிவி ஆன் ஆகி பிளே ஆக ஆரம்பிக்கும். அந்த டிவியை நல்லா பாருங்களேன், அதுல இருக்கிறது நம்ம ஹீரோவோட குடும்பம். அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பேர் தான் கேட்டி, அதுக்கப்புறம் அவங்க மனைவி பேரு லில்லி. சோ இப்ப நம்ம ஹீரோவால என்ன சொல்ல முடியும், அதுல வந்து நல்லாவே தெரியுது அந்த பொண்ணு எடுத்த வீடியோ இந்த இடத்துல பிளே ஆகுது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுவாரு. நம்ம ஹீரோ போய் அவங்க பொண்ணை தொடுற மாதிரி அந்த டிவியை தொடும்போது அப்படியே அது கட் ஆயிரும். சோ நம்ம ஹீரோக்கு இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு வேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் தோண ஆரம்பிக்கும். அவரு என்ன பண்றாருன்னா சரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில எடுக்கும்போது இவ அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு வயசான நபர், அதுவும் பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜன்னல் கிட்ட நடந்து போற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இவர் யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஃபேக்டரி ஓனர் ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு செத்துருப்பாரு இல்லையா, அவரு தான் இவரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஜன்னல் வழியா
அதே மாதிரி எட்டி குதிச்சு இறந்து போறாரு. இப்ப அதே சமயம் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுமே என்ன பண்றாங்கன்னு தெரியுதா, ஜன்னல் வழியே எட்டி குதிச்சு இறந்து போறாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல இந்த ரூம்குள்ள என்டர் ஆகும்போது பக்கத்து ரூம்ல ஒரு பெண்மணி தன் குழந்தையை கூட்டிட்டு உள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தை அழுகிற சத்தம் இங்க கேக்குது. சோ செவுத்து வழியா குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் போது கண்டிப்பா இங்க இருந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கேட்கும் இல்லையா. அந்த நம்பிக்கையில இவர் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு பாக்குறாரு. அவரு வந்து செவுத்த தட்ட தட்ட அந்த குழந்தையோட சத்தம் ரொம்ப அதிகமாகுது. அவரால ஒரு கட்டத்துல கேட்கவே முடியல. காது அடைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை சத்தம் போடுது. ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா கேட்க முடியாம அங்க இருக்கிற சேரை தூக்கி செவுத்திலேயே போட்டு அடிக்கிறாரு. அண்ட் இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு ரூம் இருக்கும். இவர் என்ன நினைப்பாருன்னா பாத்ரூம் ரூம் நினைச்சு உள்ள போவாரு. பார்த்தா அந்த ரூம் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வீல் சேர்ல ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி அது யாருன்னு தெரியுதா, அது நம்ம ஹீரோவோட அப்பா. சோ அவர் என்ன பண்றாருன்னா அவரோட அப்பா போய் தொடுறாரு. பார்த்தா அந்த ரூம்ல அவர் அப்பா கிடையாது, அது எப்பவும் போல பாத்ரூமா தான் இருக்கு. அண்ட் இந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி இவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ தண்ணி கொட்டுற சத்தம் வந்து அவருக்கு கேட்கும். என்னன்னு பார்த்தா இவர் சேரை தூக்கி எரிஞ்சிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிராக் விட்டு தண்ணி வர்றத வந்து அவர் பாக்குறாரு. கிட்ட போய் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தண்ணி கிடையாது, அது வந்து ரத்தம். சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வீட்டோட டோர்ல வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற எல்லா ரூம்ஸோட சின்ன ஒரு மேப் இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்து ரூம், அதாவது 1410 ரூமோட விண்டோ எங்க இருக்குன்னு பாக்குறாரு. சோ கண்டிப்பா இந்த ரூமோட சைஸும் தான் அந்த ரூமும் இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா எவ்வளவு ஃபீட், அதாவது எவ்வளவு அடி அது தள்ளி இருக்கு அப்படிங்கறத இந்த ரூமை வச்சு கால்குலேட் பண்றாரு. அப்படி வந்து பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 அடி வருது அந்த ரூமோட கண்ணாடி இருக்கிற இடம். அண்ட் நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா இந்த ரூம் வழியா வெளியில இறங்கி அப்படியே செவுத்தோரமா போய் அந்த ரூமோட ஜன்னலை அடையலான்னு அவர் பாக்குறாரு. அவர் வந்து அப்படி பண்றதுக்கு முன்னாடியே அவரோட வாய்ஸ் ரெக்கார்டர்ல என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து சப்போஸ் நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா கண்டிப்பா அது யாருமே என்ன தள்ளி விடல, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அந்த ரூம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா தப்பிக்க போறோங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல இந்த ரூம் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா பார்த்து பார்த்து வைக்கிறாரு. அந்த மாதிரி 18 அடி கரெக்டா முடியும் போது அந்த இடத்துல ஜன்னல் இல்ல. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவரோட கால் தடிக்க அவர் கீழே விழுக பாப்பாரு. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த ஹோல் பில்டிங்ல வச்சு இந்த ரெண்டு ஜன்னல் தான் இருக்கு, அதுவும் இந்த ரூமோடது. நம்ம ஹீரோக்கு இத பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரும். நம்ம ஹீரோ அந்த மாதிரி வேக வேகமா வந்து அந்த ஜன்னல் வழியே உள்ள குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஒரு பொம்பளை பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வந்து பயன்படுத்தி விட்டுரும். இதனால லிட்டரலி நம்ம ஹீரோ கீழேயே விழுந்திருப்பாரு. நம்ம ஹீரோவால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. அவர் அந்த இடத்துல ஊசல் ஆடிட்டு இருக்காரு. அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா அந்த ஜன்னல்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குது. நம்ம ஹீரோவும் எப்படி எல்லாமோ ட்ரை பண்றாரு. ஆனா இந்த தாட்டி என்ன ஆகுதுன்னா அந்த ஜன்னல் தானா க்ளோஸ் ஆக பாக்குது. எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு அந்த ஜன்னல் மூடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. இப்ப அப்படியே காட்டுறாங்க இவர் ஒரு ரோட் மேப் பார்த்திருப்பாரு இல்லையா, அந்த மேப்ல 1408 இந்த ரூம் மட்டும் தான் இருக்கு, சுத்தி முத்தி எந்த ஒரு ரூமுமே இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த டோர்ல ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அது வழியா பார்க்கும்போது அந்த பக்கம் செவுரு தான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல அந்த லைட் வேற பிளிக்கர் ஆகும். திரும்பி பார்த்தா ஒவ்வொரு ஜன்னலுக்கு பின்னாடியும் செவுரு தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பெட்ரூம்ல ஒரு விண்டோ இருந்திருக்கும், ஆனா இப்ப அவர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இல்ல. நம்ம ஹீரோக்கா இப்ப பித்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல தான் அவரோட வைஃப் லில்லியோட குரல் வந்து அங்க கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் அவங்க வைஃபும் அவங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவரும் பாக்குறாரு, பக்கத்திலேயே அவங்களோட பொண்ணு கேட்டியும் இருக்கா. அவளுக்கு ஆக்சுவலி என்னன்னா ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கும், அந்த டிசார்டரால தான் அவ இறந்து போயிருப்பா. இவர் வந்து அவரோட வாயை திறந்து கேட்டி அப்படின்னு சொல்லும் போது அங்க லைட்ஸ் வந்து கட் ஆயிரும். உடனே இவர் அந்த இருட்டுல எப்படி எல்லாமோ தேடி பிடிச்ச லைட்டை போட்டா அங்க இருக்கிற ஒரு ஜன்னல்ல ஒரு கொலைகாரன் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த அவனை காணோம். நம்ம ஹீரோக்கு இந்த தடவை என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் போய் அந்த தெர்மோஸ்டாட்டை போய் பாக்குறாரு. பார்த்தா அதுல டிகிரி ரொம்ப மைனஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அவரோட கோட் எடுத்து போட்டுக்கிட்டு செல்போன்ல டவர் இருக்காருன்னு பாக்குறாரு. ஆனா சுத்தமா அதுல டவர் கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பா இன்டர்நெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவரோட லேப்டாப் எடுத்து ட்ரை பண்ணும்போது அங்க இன்டர்நெட் இருக்கு. உடனே ஸ்கைப்ல தான் மனைவிக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணா அங்க லில்லி காலை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அவரோட மனைவி கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. அதாவது நான் நியூயார்க் சிட்டில இருக்கேன், அங்க இருக்கிற டால்பின் சிட்டி ஹோட்டல்ல ரூம் நம்பர் 1408ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு காப்ஸுக்கு கூப்பிடு, நான் இங்க இறந்துறவும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா சிக்னல் கட் ஆகி அவங்களோட கான்வர்சேஷன் அப்படியே அறுந்து போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபயர் எல்லாம் பிடிச்சதுன்னா சீலிங்ல இருந்து சில வாட்டர் சப்ளைஸ் அந்த ஃபயரை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேப் லீக் ஆகி
அந்த இடம் ஃபுல்லா தண்ணி ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த லேப்டாப்லயும் தண்ணி பட்டு அப்படியே ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த உடைஞ்சு போன சேரோட பாகத்தை எடுத்து அந்த பைப்பையே உடைக்கிறாரு. லிட்டரலி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு இப்ப வேற எந்த வழியுமே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு மேல ஒரு வெண்ட் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அந்த வெண்ட் எல்லா ரூம்ஸோடயும் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அந்த வெண்ட்டை பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அந்த வெண்ட்டை கழட்டி அதுக்குள்ள ஏறாரு. அப்படி வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ரூமோட வெண்ட் வழியா அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த ரூம்ல இருக்கிறது அந்த பெண்மணியே கிடையாது, அது இவரோட வைஃப் லில்லி. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். இவர் உடனே அங்கிருந்து தப்பிச்சு போய் இன்னொரு வெண்ட் வழியா போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறத அவர் பாக்குறாரு. சரி, அது ஆல்ரெடி இறந்து போனது தானே, டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்த்தா அது திடீர்னு எந்திரிச்சு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடும். இவர் உடனே என்ன பண்றாருன்னா திரும்பவும் அவரோட ரூமுக்கு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல அவரோட ரூமையே காணோம். ஆக்சுவலி இது ஒரு லூப் மாதிரி. இவர் அந்த லூப்ல கிட்டத்தட்ட மாட்டிப்பாரு. அந்த டெட் பாடியும் விடாம அவர் துரத்திக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அது இவரை குழப்பன வரும்போது இவர் எப்படியோ அந்த வெண்ட்டை கண்டுபிடிச்சு அது வழியா அவரோட ரூமுக்கு வந்து தப்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அது ரொம்ப பயமா வேற இருக்கு. உடனே கொஞ்சம் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அந்த பைபிள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பைபிளை எடுத்தா அந்த பைபிள்ல எதுவுமே எழுதல, வெறும் வெள்ளை காகிதங்கள் தான் அதுல இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறாரு அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும். அவரோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில தான் நம்ம ஹீரோ கோவப்பட்டு வெளியிலேயே போயிருப்பாரு. அவர் இப்ப யோசிக்கிறாரு தான் பண்ணது தப்புன்னு. அவரோட அப்பாவுமே சொல்லியிருப்பாரு, என்னன்னா அவ வந்து குழந்தைய இழந்துட்டு தனியா இருக்கா, அவளுக்கு உன்னோட துணை தேவை, அதை விட்டுட்டு எதுக்காக பிரிஞ்சு போற அப்படின்னு சொல்லும்போது இவருமே அவரோட அப்பா பேச்ச கேட்காம அங்கிருந்து போயிருப்பாரு. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ மனசை போட்டு உழப்பிட்டு இருக்கும்போது இந்த ஃபேக்ஸ் மிஷின் இருக்கும் இல்லையா, அதோட சத்தம் கேட்கற மாதிரி அவருக்கு கேட்கும். இவருமே அந்த கபோர்டு திறந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க உண்மையிலேயே ஒரு ஃபேக்ஸ் மிஷின் இருக்கும். அதுல ஃபேக்ஸ்ல லெட்டர் வர்றதுக்கு பதிலா அவரு பொண்ணோட ட்ரெஸ் வரும். இவர் என்ன பண்றாருன்னா அதை பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் அதை நல்லா துவைச்சு கிளீன் பண்றாரு. அவரோட பொண்ணோட ஞாபகம் இன்னும் அவரை விட்டு போல. திரும்பவும் ஹாலுக்கு வந்தா அந்த இடமே பனியால உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அந்த தெர்மோஸ்டாட்ல டிகிரி மைனஸை தாண்டிருச்சு. நம்ம ஹீரோவால அந்த குளிர தாங்கவும் முடியாது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த மேனேஜர் ஓலின் ஒரு பெரிய ரெக்கார்டை கொடுத்திருப்பாரு இல்லையா, அதுல இருக்க ஒவ்வொரு போட்டோவே கிழிச்சு போட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அது மேல ஊத்தி நெருப்பு பத்த வச்சு குளிர் காயறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ குளிர்ல நடுங்கிட்டே அவரு வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு லேப்டாப் ஆன் ஆகி லில்லியோட வாய்ஸ் கேட்கறத அவர் கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா லேப்டாப்பை ஓபன் பண்றாரு. லில்லியாதான் இதை நம்பவே முடியல. லிட்டரலி நம்ம ஹீரோ உறைஞ்சு போய் கிடக்குறாரு. நீ காப்ஸ் கூப்பிடு, டால்பினுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ டால்பின் ஹோட்டல்லயா இருக்க? ஆமா, டால்பின் ஹோட்டல்ல தான், ரூம் நம்பர் 1408. இங்க பாரு என்ஸ்லின், போலீஸ் இப்ப அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவால இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மைக், நீ எங்க இருக்க? நீ எங்க தான் இருக்க? என்னால இந்த கிளைமேட்டை வச்சுக்கிட்டு சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்ப லிலி என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னும் 15 நிமிஷத்துல அங்க இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி அந்த ரேடியோவை பாக்குறாரு. அதுல அந்த கவுண்ட் டவுன் 15க்கு கீழே போயிருச்சு. அதாவது கவுண்ட் டவுன் 0 ஆகும்போது நம்ம ஹீரோ இறந்துருவாரு. நம்ம ஹீரோ லில்லி கிட்ட என்ன சொல்லுவாருன்னா 15 நிமிஷங்கிறது பத்தவே பத்தாது, அது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிட்ச் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட அந்த சிஸ்டத்துல நம்ம ஹீரோ பேசுற மாதிரியே இருக்காது. அந்த சிஸ்டமே நம்ம ஹீரோ பேச வைக்கும். அந்த சிஸ்டம்ல இருக்கிற நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலி 15 மினிட்ஸ்ங்கிறது பர்ஃபெக்டான டைம், நீ வா அப்படின்னு அதுல சொல்லும். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆடி போயிருவாரு. அவர் எதுவுமே சொல்லல, எல்லாம் தானா நடக்குது. நம்ம ஹீரோ இங்க நோ நோங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த சிஸ்டம் லில்லிய வர சொல்லுது. லில்லியும் என்ன பண்ணிடுறானா, சரி நான் வரேன், எனக்கு காலை கட் பண்ணிடுறா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா லில்லிக்கு கூப்பிட்டு ட்ரை பண்ணுவாரு. ஆனா இந்த நேரத்துல அந்த வீடே இப்ப அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னன்னு பார்த்தா இப்ப அந்த வீடு ரெண்டா பொளக்குது. அது மட்டும் இல்லாம மேல இருந்து மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் காட்டுறாங்க அந்த ஒரு போட்டோல கடலுக்கு நடுவுல ஒரு கப்பல் இருக்கும் இல்லையா, அந்த போட்டோல இருக்கிற கப்பல் திடீர்னு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கப்பலுக்குள்ள ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ஒரு பேய் அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா, அந்த பேய் அந்த இடத்துல கோடாரியோட நிக்குது. அந்த போட்டோல வந்து பார்த்தா கடல்ல அலைகளோட தாக்கம் அதிகமா இருக்கிற மாதிரியும் நடுவுல அந்த கப்பல் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தெரியுது. இவர் என்ன பண்றாருன்னா பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அந்த போட்டோவை உடைக்கும் போது அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துரும். அவ்வளவுதான், இந்த வீடு ஃபுல்லா இப்ப தண்ணி நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த ஜுமாஞ்சில வருமே அதே மாதிரி இங்க நடக்குது. நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில அவரு மூழ்கி போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க சூரிய வெளிச்சம் கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கு. அங்க நம்ம ஹீரோவுமே இருக்காரு. சோ இது என்ன சீன் தெரியுதா? ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சர்வ் பண்ணலாம்
அப்படின்னு போகும்போது அலையில அடிச்சுட்டு வந்திருப்பாரு, அந்த இடத்தோட இது கனெக்ட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் முன்னாடியே நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அவர் ரொம்ப போட்டு மண்டையை யோசிக்காம அப்படியே மயங்கிடுவாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. யாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பான்னு பார்த்தா லில்லி தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். நீ நான் கூப்பிட்டனாலதான் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பீச்ல அவங்களோட காரை நிறுத்திருப்பாரு இல்லையா நம்ம ஹீரோ, அதை போய் பார்த்துட்டு அங்கிருந்து நேரா ஹோட்டலுக்கு போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவும் லில்லியும் மனசை விட்டு பேசுறாங்க. எல்லாம் பண்ண தப்புக்கு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் பேசுறாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ ஒரு பெண்மணியை பார்ப்பாங்க. அந்த பெண்மணி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஆனா லில்லி கூப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா அந்த பெண்மணி அவங்க கிடையாது. சோ அதுக்கப்புறமா வழக்கம் போல போஸ்ட் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போவாரு. அங்க போய் அதே மாதிரி போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது அதே மாதிரி அந்த ஜாக்சனுங்கிற அந்த பையன், இங்க பாருங்க என்சிலன் சார், உங்களோட லேட்டஸ்ட் புக் 10 ஹாண்டட் ஹோட்டல்ஸ், அதை படிச்சேன், பயங்கரமா இருந்தது, ரொம்ப த்ரில்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் முன்னாடி கேட்ட மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இவர் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரியே அந்த ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் அங்க இருக்கிற போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா கார்ட்ஸுமே இருக்கும். இவருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தவங்க விஷ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கார்டுமே இருக்கும். ஆனா அந்த டால்பின் ஹோட்டலோட 1408 ரூம் நம்பர் போட்ட அந்த போஸ்ட் கார்டு மட்டும் இருக்காது. இவர் என்ன பண்றாருன்னா, திரும்பவும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பாக்குறாரு, எங்க தேடினாலும் அந்த கார்டை காணோம். திரும்பவும் நம்மளால போய் என்ன பண்றாருன்னா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம் இல்லையா, இவர் இதே மாதிரி சர்ச் பண்ணும்போது ஒரு ஃபேக்டரி ஓனர் ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு இறந்து போயிருப்பாருன்னு. ஆனா இந்த தாட்டி நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா, அவரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டதா எழுதி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கனவு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறாரு. ஆனா ஒரு கனவா இருந்தாலும் அவரோட புக்ல இதை ரைட் பண்ணலாம் இல்லையா, அதனால இத பத்தி அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா எழுதுறாரு. கிட்டத்தட்ட அவரோட அடுத்த புக்கோட எண்டிங்கே இதுதான். அந்த மாதிரி எழுதிட்டு இதை பப்ளிஷ் பண்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போறதுனால அந்த ஆஃபீஸ் வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால நீங்க நாளைக்கு வாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒரு நபர். இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சவனுங்க தான். ஒரு மாதிரி அவர் ஆடி போயிடுறாரு. பின்னாடி இருந்து அவன் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய பேஸ்பால் பேட் எடுத்து அந்த கண்ணாடியை அடிச்சு உடைக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க ரிப்பேருக்கு வந்திருப்பானுங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அந்த இடத்த சுக்குநூறு ஆக்குறானுங்க. இப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த வீட்டுல தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே அவரோட பிரம்ம. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. இந்த சமயத்துல தான் டாடி அப்படின்னு கேட்டியோட குரல் வந்து கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க கேட்டி இருக்கா. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல நீங்க வராத, நீ என் பொண்ணு கிடையாது, இது ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன நீங்க விட்டுருவீங்களா, என்ன நீங்க சாக விட்டுருவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது இவர் ஒரு மாதிரி உருகி போயிருவாரு. அந்த இடத்திலேயே மண்டிட்டு, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த பொண்ணும் அவர் கூட வந்து உட்காந்துக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் வந்து என்ன தனியா இருக்க சொல்றாரு, ஆனா என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வேண்டவே வேண்டாம், நீ நான் லில்லி 3 பேரும் ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே வாழுவோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த குழந்தை அந்த இடத்துல இறந்து போயிடும். இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நில குழஞ்சு போயிடுவாரு. கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். திரும்பவும் 2வது தடவை உன்னை இழக்க விரும்பல, தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு கதறாரு. இவ்வளவு சோகமான இது அவரோட வாழ்க்கையில நடந்திருக்கவே கூடாது. மனுஷன் துடிச்சு போறாப்ல. நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு அந்த ரூமை பழிக்கும் போது இப்பதான் அந்த கவுண்ட் டவுன் வந்து காட்டுறாங்க. அந்த ரேடியோ ஆன் ஆகி பாட ஆரம்பிக்கும் போது அவர் பொண்ணு வந்து எரிஞ்சு சாம்பலா இருக்கா. அது மட்டும் இல்லாம நக்கலா அது பாடும்போது இவர் ஒரு கட்டத்துல மண்டை காஞ்சிருவாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அந்த ரேடியோவை போட்டு உடைக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அது உடையிற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல இவரே சோர்ந்து போய் அந்த இடத்துல விழுந்துருவாரு. அந்த மாதிரி அவர் மயக்கத்திலே பார்க்கும்போது தான் காட்டுறாங்க, கிட்டத்தட்ட 5-6 செகண்ட்ஸ் தான் இன்னும் அவருக்கு மீதம் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம, இறந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நிம்மதியா இறந்து போகணும்னு நினைச்சு அப்படியே கண்ணை மூடுறாரு. அந்த கவுண்ட் டவுன் அப்படியே 0 வரும்போது இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அதே ரூம்ல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் புத்தம் புதுசா இருக்கு. இப்ப அப்படியே அந்த கவுண்ட் டவுனை பார்க்கும்போது அந்த கவுண்ட் டவுன் திரும்பவும் அங்க சுத்தி இங்க சுத்தி 60 செகண்ட்ஸ்க்கு வந்து நிக்குது. திரும்பவும் அது லூப் மாதிரி கனெக்ட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோட உடம்புல எந்த காயங்களும் கிடையாது. இப்ப இந்த சமயத்துல தான் அவருக்கு ஒரு போன் கால் வரும். அதை எடுத்து அட்டன் பண்ண உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் என்ன கொண்டிருக்க வேண்டியது தானே, இதுக்காக விட்டு வச்ச அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அது ஏன்னா இங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமா நாங்க இந்த ரூமை கொடுத்துருவோம், நீங்க இந்த 1 மணி நேரத்தை திரும்ப திரும்ப என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு அது சொல்லுது. ஒருவேளை உங்களுக்கு இங்க இருந்து எக்ஸ்பிரஸா செக் அவுட் பண்ணணும்னா எங்க கிட்ட அதுக்கும் ஒரு செக் அவுட் சிஸ்டம் இருக்கு, அதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அந்த போனை வச்சிடறாரு. ஆக்சுவலி அந்த எக்ஸ்பிரஸ் செக் அவுட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தா
அந்த ரூம்ல ஒரு தூக்கு கயிறு இருக்குது. இதுதான் அவங்க சொன்ன அந்த செக் அவுட் சிஸ்டம். இதை பார்த்ததுக்கு அப்புறமா மிஸ்டர் ஓலின் கொடுத்த அந்த புக்ல நிறைய சூசைட் அட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே இப்படி தூக்கு மாடி தான் இறந்து போயிருப்பாங்க. எங்க போனாலும் அந்த தூக்கு கயிறு இவரோட கண்ணுக்கு தெரியுது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இது வேலைக்காகாது, என்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டே கண்ணாடியில போய் பார்த்தா அதுல அவரோட உருவம் அப்படியே மறைஞ்சு போய் அவரு தெரியாத மாதிரி அதுல இருப்பாரு. திரும்பி பார்த்தா அந்த ரூம்லயே 2 சவங்கள் இருக்கும். ஒரு சவம் வந்து அவர் பொண்ணு கேட்டி, இன்னொரு சவம் இவரோடது. அதுல நல்லா பாருங்களேன், அதுல 1965 அப் டு எப்ப இறந்து போறாருங்கிற அந்த டைமோட அதுல வரும்னு அதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அந்த மிரர்ல எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவர் வாலண்டியரா தூக்கு மாட்டி இறந்து போற மாதிரி அதுல காட்டுது. ஆனா நம்ம ஹீரோ பாருங்களேன், எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. ஏன்னா இது எல்லாத்தையுமே அவர் கடந்துட்டாரு. திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த போனை எடுத்து காதுல வைக்கும் போது அவங்க கேக்குறாங்க, நீங்க செக் அவுட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கெத்தா நோன்னு சொல்றாரு. உன் வழியில நான் இறந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கட் பண்றாரு. அவர் போனை வச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவருக்கு வந்து கால் வருது. அதுல அந்த ரிசப்ஷன் மேம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட வைஃப் வந்து இங்க வந்துட்டாங்க, இன்னும் 5 நிமிஷத்துல ரூம்குள்ள வருவாங்க. இங்க பாரு, அவளுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ அவளையும் எடுத்துக்கலான்னு நினைக்காத. ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு வாய்ஸுமே வராது. அதனால இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு உன் கூட புலம்பி நேரம் வீணானது தான் மிச்சம், நான் இதை இப்பவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாரு. அப்படி அவர் அந்த போனை வைக்கும் போது அந்த போனை அப்படியே உருகிறத அவர் பாக்குறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த போன் அப்படியே தான் அங்க இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல ஒரு குரூஷியலான முடிவை நம்ம ஹீரோ எடுக்க போறாரு. அதாவது என்னன்னா, நான் ஒரு சுயநலமான மனிதரா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், அதனால நான் இறந்து போலாம், அது தப்பு இல்ல. ஆனா இவனுங்க சொல்ற வழியில நான் இறந்து போக மாட்டேன். இப்ப நான் இறந்து போனாலுமே உன்னையும் என் கூட நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு இந்த ரூமை பார்த்து சொல்றாரு. இந்த ரூம்ல நடக்கிறது உண்மையா இருக்குமோ இல்லையோ, நான் உண்மையா இருக்கணும் இல்லையோ, எது வேணா உண்மையா இருக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த நெருப்பு இருக்கு இல்லையா அது உண்மைதான், அதனால நீ இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அதை பத்த வச்சு அந்த ரூம்லயே தூக்கி எரியறாரு. இப்ப இவர் வந்து இதை எரிச்சு விட்ட உடனே அந்த வெண்ட் வழியா அந்த ஸ்மோக்ஸ் பரவி ஃபயர் அலாரம் அங்க இருக்கிற எல்லா ரூம்லயும் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ மாசா கடைசி சிகரெட் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து பத்த வச்சு அவர் பிடிக்கிறாரு. அதுவும் எப்படின்னு பாருங்களேன், சிகரெட் புடிச்சுக்கிட்டே அந்த இடம் எரியறத அவர் பாக்குறாரு. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ரூம்மேட்ஸ் எல்லாருமே உடனடியா அந்த டால்பின் ஹோட்டலை விட்டு வெளியேறாங்க. இப்ப அதே சமயம் தான் காட்டுறாங்க, இங்க நியூயார்க் சிட்டில லில்லி நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக டாக்ஸில வந்துட்டு இருக்கா. அதுல எரிஞ்சிட்டு இருக்கும் போதும் அந்த ரேடியோ பாடும் பாருங்க, சாக போற நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருன்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் லில்லி அந்த இடத்துக்கு வந்த உடனே, என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ரூம் 1408ல மாட்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் ஆபீசர்ஸ் போலாமா, இருங்க முதல்ல இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த ரூம் என்ன பண்ணுது தெரியுமா, தண்ணியை திறந்து விட்டு அதை அணைக்க பாக்குது. இங்க பாரு, நீ உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இது எதுவுமே வேலைக்காகாது. நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல அவரோட ரெக்கார்டிங்ஸ்ல, என் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்றாரு. நான் எவ்வளவோ ஹோட்டல்ஸ்க்கு போயிருக்கேன், ஆனா எந்த அளவுக்கு நான் எதையும் பார்த்தது இல்ல, அதனால இந்த ஹோட்டலுக்கு நான் 10 மண்டையோடுகளை நான் பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த ஜன்னலை உடைப்பாரு பாருங்க. வெளிக்காத்து உள்ள வந்த உடனே பயங்கரமா அந்த இடத்துல தீ பத்திக்கும். இதனால அந்த இடமே வெடிச்சு சதறும். இந்த இடத்துல தீ வர்றத நம்ம லில்லியும் பாக்குறாங்க. அந்த ரூம்ல அந்த நெருப்புக்கு நடுவுல நம்ம ஹீரோ பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அப்படியே வெளியில காட்டுறாங்க, அந்த 1408 அப்படியே உருகுது. இப்ப கட் பண்ணா இந்த பக்கம் கிரேவ் யார்ட காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இறந்திருப்பாரு. அவரோட இறுதி அஞ்சலியில எல்லாருமே இருப்பாங்க, நம்ம லில்லியும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழியா கேட்டும் நீயும் ஒன்னாயிட்டீல, என்னை விட்டுட்டு பிரிஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இவங்க வந்து அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வெளியில மிஸ்டர் ஓலின் வந்து ஒரு பாக்ஸோட காத்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இது உங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண கடைசி திங்ஸ், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் இனிமேலும் இதெல்லாம் தாங்க முடியாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க, இனியும் நான் இதை வாங்கினா மன உளைச்சலுக்கு தான் ஆளாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லில்லி போயிடுவாங்க. இவருமே என்ன பண்றாருன்னா, அதை எடுத்துட்டு வந்து உள்ள உட்காந்துக்கிறாரு. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இவரோட அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிக்கான திங்ஸ் தான் இருக்கும், அதுல அந்த ரெக்கார்டருமே இருக்கும். இவர் வந்து உள்ள வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ மிஸ்டர் ஓலினை பத்தி சொன்ன எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்பாரு. இதை கேட்டு மனுஷன் சிரிக்க தான் செய்வாரு, ஏன்னா பாவம் இவர் எவ்வளவு சொல்லியிருப்பாரு இல்லையா, நம்ம ஹீரோ தானே கேட்காம போனாரு. அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், நம்ம கேட்டியோட வாய்ஸ் இருக்கும். அதாவது இறந்து போன ஒரு பொண்ணோட குரல்
எப்படி இந்த ரெக்கார்டிங்ஸ்ல பட்டுது. நம்ம ஆள் இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி வழியா பார்த்தா தூரத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பொண்ணு பின்னாடியே ஓடும்போது இவர் என்ன பண்றாருன்னா கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு அங்க இருக்காளா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தா இவரோட காருக்குள்ள நம்ம இறந்து போன இன்சுலின் இருக்காரு. அவ்வளவுதான், பார்த்த உடனே மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். திரும்பி பார்த்தா அவர் காணோம். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்திருப்பா இல்லையா, அவ அவ அப்பாவோட போவா. அது எதை ரெப்ளிகேட் பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். சோ இப்போ இங்க எதுவுமே இல்லைன்னு ஓலி நினைச்சாலுமே கண்டிப்பா நம்ம ஹீரோவோட ஆன்மா இன்னும் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கு. இதை நான் எப்படி சொல்றேன்னு தானே நீங்க கேக்குறீங்க. இப்ப அப்படியே அந்த ஹோட்டலை காட்டுவாங்க பாருங்க. அந்த ரூம் ஒரு மாதிரி எரிஞ்சு போய் செதஞ்ச நிலைமையில கிடக்கும். ஆனா நம்ம ஹீரோ கெத்தா அதுல சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இது ஒரு லூப், ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். கடைசி வரைக்கும் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இது எதுவுமே இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பயங்கரமான கதையா இது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.